ஓ இளைஞர்களே, உங்கள யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்குதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். வசதி வாய்ப்பு இல்லாத சொல்றானா, இது எவ்வளவு பெரிய பாக்கியங்க. இந்த ஒரு பாக்கியத்தை நம்ம இழந்துட்டா இது மாதிரி வேற ஏதாவது. அல்ஹம்துலில்லாஹி வஹதா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن الكريم فمن شهد منكم الشهر فليصمه. صدق الله المولانا العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அகிலத்தின் அருட்கொடை நம் உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உன்னத ஸலவாத்து கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனது அருளால், கிருபையால், கருணையால் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பானாக. ஆயுள் உள்ள காலம் வரை ஆரோக்கியத்தோடும் சுறுசுறுப்போடும் அல்லாஹுவை வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. அல்லாஹு தஆலா வழங்கிய நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தி உள்ளதை கொண்டு போதுமாக்கி மன நிறைவோடு உலகத்திலே வாழும் நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மா ஒரு மிகுந்த பாக்கியம் நிறைந்த ஜும்மா. ஷாபான் மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே ஒரு அற்புதமான ஜும்மாவை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அடுத்த ஜும்மா என்ன மாசம்? ரமலானுடைய மாதம். அல்லாஹ் தஆலா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. குர்ஆனை ஓதக்கூடியவர்களிடத்திலே காது கொடுத்து கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மாவுடைய தலைப்பு ரமலான் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையினுடைய 10 பலன்களை நாம் பார்க்க போறோம். ரமலான் மாதம்னாலே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான வழக்கம். இஸ்லாத்துல 5 கடமைகளில் மிக முக்கியமான கடமை நோன்பு. நோன்பு இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய அருள்கொடை. அந்த நோன்பினுடைய 10 பலன்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவினுடைய உரையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஆற்றலை தருவானாக. ரமலானை இனிமையான முறையில பெற்றுக்கொண்டு நோன்பு நோற்று அல்லாஹ்வின் அருளை அடைகின்ற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பே நோன்புதான். பசித்திருந்து தாகித்திருந்து உணர்வுகளை அடக்கி இபாதத் செய்து அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி இந்த உலக வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய அற்புதமாக கழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கக்கூடிய மிக பெரும் அருட்கொடை இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 2 சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஜிஹாது செய்து ஷஹீத் ஆயிட்டார். ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டார். இன்னொருத்தர் அதுக்கு பிறகு ஒரு வருடம் உலகத்துல ஹயாத்தா இருந்தாரு. ரமலான சந்தித்தாரு, நோன்பு வைத்தாரு, அமல் செய்தார். அவரும் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் மௌத்தாயிட்டார்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, 2 பேர்ல யார் சொர்க்கத்துக்கு முதல்ல செல்லுவார், யார் பாக்கியசாலி என்று கேட்ட பொழுது, ஷஹீதானவரை விட ரமலானுடைய மாதத்தை அடைந்து நோன்பு நோற்று இபாதத் செய்து எவர் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்றாரோ அவரே பாக்கியசாலின்னு சொன்னார். ஏன்னா ஒரு ரமலான் அடைந்திருக்கிறாரு, 30 நாள் பசித்தவராக தாயித்தவராக நோன்பு என்பது இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய புனிதமான வணக்கம். உலகத்துல எதுக்கு வேணாலும் தரப்படலாம், பசிக்கு தரப்பட முடியுமா? போலவே முடியாது. யாராவது பசிக்கு தரப்பட்டா, ஏன்னா ஒரு வாய் சோறு கேட்கிறா, அதை போய் தடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா எனக்காக நீ சாப்பிடாத, எனக்காக எதையும் நீ குடிக்காத, எனக்காக உன் உணர்வுகளை கட்டுப்படுத்து என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட உன்னதமான வணக்கம் நோன்பு. அதனால இந்த ஜும்மாவுடைய தலைப்பு நோன்பினுடைய 10 பலன்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அறிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். கரெக்டா கணக்கு வச்சுக்கிறீங்களா? இல்ல 4 கணக்கு வச்சாச்சு, 5வது நீங்க என்ன சொன்னீங்கன்னா தெரியல, என்ன சொன்னீங்கன்னு 12 மணிக்கு 1 மணி கேட்டாரு. அதனால கொஞ்சம் கவனிச்சு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் 10 பலன் நமக்கு தெரியும். முதலாவது பலன் அல்லாஹ் சொல்றான், குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு நாம் எப்படி நோன்பை கடமையாக்கினோமோ அதே போல உங்களின் மீதும் நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கிறோம். என்ன காரணம்? முதலாவது காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக உருவாக வேண்டும் என்பதற்காக நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கிறோம். அப்ப நோன்பு வச்சா என்ன கிடைக்கும்? சொல்லுங்க, என்ன கிடைக்கும்? இறையச்சம் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? நோன்பு வைக்கும் பொழுது தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் உண்டாகும் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா நோன்பினுடைய முதலாவது பலனாக அல்லாஹ் தஆலா சொல்லி முடிக்கிறான். அது நோன்பு வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? நோன்பு வச்சா என்ன கிடைக்கும்? இறையச்சம், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பண்பு, அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய குணம், அல்லாஹ் வெறுக்கக்கூடியதை கைவிடக்கூடிய பண்பு யாருக்கு உண்டாகும்? நோன்பாளிக்கு உண்டாகும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப இறையச்சம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சும்மா சொல்லுங்க, நோன்பு வைக்கணும். நோன்பு வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? சில பேர் இருக்கிறாங்க, அதிர்ந்து நான் வருஷத்துல எல்லா 30 ஆகட்டும், நம்ம பட்ஜெட் 3 தான் ஆகிறது. 3 நோன்பு, ஆரம்பம் ஒரு நோன்பு, நடுவுல ஒண்ணு, கடைசியில ஒண்ணு முடிஞ்சிருச்சு. நம்ம அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது அவ்வளவுதான் அப்படின்னு கடந்த காலத்துல இருந்தாலும் வரக்கூடிய காலங்கள்ல இன்ஷா அல்லாஹ் நோன்பை முறையாக நோட்டு. ஏன்னா எது வாழ்க்கையுடைய கடைசி ரமலான் என்று யாருக்குமே தெரியாது. யாருக்காவது தெரியுமா? பாய் நான் 2036 தான் போய் மௌத்தாகுவேன். யாராவது சொல்றாங்களா? இல்ல சொல்ல முடியுமா? இல்ல அவர் சொன்னாரு, அவன் பாய் எனக்கு மௌத்தெல்லாம் 2037 தான் பாய், கேட்டுக்கோமா? உன்னா நம்பர் ஃப்ராடுக்காரனா இருக்கிறான். யாருக்கு என்ன எதிரி யாருக்குமே தெரியாது. வாழக்கூடிய வாழ்க்கையில எது நிலையானது யாருக்குமே தெரியாது. எப்ப வாழ்வார், எப்ப மரணிப்பார், ரப்பு ஒருவருக்கு தான் தெரியும். அதனால நோன்பினுடைய முதலாவது பலன் என்ன அப்படின்னா லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக உருவாகணும் என்பதற்கு தான் அல்லாஹ் தஆலா நோன்பை விதியாக்கி இருக்கிறான். அப்ப நோன்பு வச்சா என்ன வரும்? இறையச்சம் வரும். இது முதலாவது பலன். இரண்டாவது பலன், மனோ இச்சையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா நோன்பு வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாத் ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇல்லா ஃபஸும். ஓ இளைஞர்களே, உங்கள யாருக்கு வசதி வாய்ப்பு இருக்குதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். நோன்பு வச்சா என்ன ஆகும்? மனோ இச்சை கட்டுப்படும்.
மன ஆசை இருக்கு பாருங்க, அந்த ஆசைகளை அல்லாஹ் தஆலா ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய மாபெரும் கருவியாக இந்த நோன்பை வைத்திருக்கிறான். இது எத்தனாவது பலன்? இரண்டாவது பலன். மூணாவது பலன், நோன்பாளிக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினமும் துவா செய்யும். கடல்ல இருக்கக்கூடிய மீன் போன்ற கடல் சார்ந்த பிராணிகளும் காட்டில் வசிக்கக்கூடிய மிருகங்களும் நோன்பாளிக்காக நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவர் பசித்தவராக தாகித்தவராக உணர்வுகள் குன்றி போய் பசியில வயிறு ஒட்டி போய் உதடுகள் எல்லாம் காய்ந்த நிலையில அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவருடைய பாவத்தை மன்னிச்சிட அல்லாஹ், இவர் செய்த குற்றத்தை மன்னிச்சிட அல்லாஹ் என்று எதெல்லாம் கேட்குது? எதெல்லாம் கேட்குது? கடல்ல இருக்கக்கூடிய பிராணிகளும் காட்டுல இருக்கக்கூடிய பிராணிகளும் உலகத்தில் இருக்கிற அத்தனையும் கேட்குது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அத்தனை துஆவையும் நோன்பை தவிர வேறு எதாலையும் பெற முடியாது. வேறு ஏதாவது வணக்கம் இருக்குதா? உலகத்தில் இருக்கிற அத்தனை பிராணிகளும் மனிதனுக்காக துஆ செய்து இருக்குதா? கிடையாது. நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த மாண்பு. உலகத்தில் இருக்கிற அத்தனை பிராணிகளும் அது காட்டுல வசிக்கிறதா இருந்தாலும் சரி, காட்டுல எத்தனை கோடி படைப்பினம் இருக்குது, கரடி, சிங்கம், புலி எல்லாம் யாருக்காக துவா செய்து? நோன்பாளியுடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நோன்பு வைப்போமா இன்ஷா அல்லாஹ்? அத்தனை பிராணிகளுடைய துவாவையும் பெற வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்கணும். இது நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய மூன்றாவது பலன். நாலாவது பலன் என்னன்னா, உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். நோன்பாளிகளாக நம்ம நினைக்கிறோம் நிறைய சாப்பிட்டா நிறைய சக்தி வரும் நினைக்கிறோம். நிறைய சாப்பிட்டா நிறைய சக்தி வராது. உடம்புக்கு எத்தனை கலோரி தேவையோ, உடல் இயக்கத்துக்கு உடல் செயல்பாட்டுக்கு எத்தனை கலோரி தேவையோ அது போல மீதி உள்ள அத்தனையும் கழிவாக அங்கங்க தங்கிடும். நிறைய சாப்பிட்டா நிறைய தெம்பா இருக்கிறான் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடக்கூடிய முறையை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க? வயிற்ற 3 பகுதி ஆக்கிக்கணுமா, ஒரு பகுதி உணவு இருக்கணுமா, இன்னொரு பகுதி தண்ணியா இருக்கணுமா, இன்னொரு பகுதி காலியா இருக்கணுமா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? வைத்த ஒரே பகுதி தான், அது இது வரைக்கும் காலி ஆரம்பிச்சிருவீங்க, அது செரிமானமாக எடுத்து வாழைப்பழத்தை விட்டுரும். காலியா இருந்துச்சுன்னா ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனா, டாக்டர் ஓவரா சாப்பிட்டேன், மூச்சு விட முடியலண்டா, நிறைய சாப்பிட்டேன் டாக்டர், மூச்சு விட முடியல, சிரமமா இருக்குதுன்னு. அப்ப டாக்டர் சிம்பிளா ஒரு ஐடியா சொன்னாங்க, எப்பா விரல உள்ள விட்டு வாந்தி எடுத்துரு, வாந்தி வெளியாகி வயிற்றுலாம் போயிருச்சுன்னா உனக்கு ராகத்தாயிரு. அவன் சொன்னா விரல் விடுற அளவுக்கு இருந்தா 2 வாழைப்பழத்தை விட்டுருப்பேன் டாக்டர், நீங்க போய் என்கிட்ட இந்த ஐடியா சொல்றீங்க, முடியல டாக்டர். அந்த மாதிரி உணவு பழக்க வழக்கத்தினுடைய மிக மோசமான கலாச்சாரத்துல மிக முக்கியமானது உணவை ஃபுல்லா சாப்பிடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு வையுங்கள், உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். நோன்பு வைத்தா, ஏன் நோன்பு வைத்தா உடல் ஆரோக்கியம் கிடைக்குது தெரியுமா? இப்ப ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க, உடம்புல இருக்கக்கூடிய விஷ கிருமிகள், உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் அழிய வேண்டும் என்றால் நம்ம சாப்பிடாம ஒரு 2 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படியே இருந்தோம் வைங்க, ஒரு 12 மணி நேரம், ஒரு பாதி நாள் அப்படியே இருந்தா உடம்புல எந்த பகுதியில, இன்னும் சொல்ல போனா கேன்சர் கிருமியே இருந்தாலும் அது தன்னால செத்து போகும். அதுக்கு நீங்க ஊட்டம் கொடுக்கத்தான் அது எதிர்ச்சியாகி நோய்களை பரப்போம். உங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டை தடை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு ராகத்தாயிரும். சொல்றாங்கல்ல, நான் ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்க மாட்டேங்க, அப்படிலாம் முடியாது. ஆனா டாக்டர் சொல்லிட்டாரு, பாய் என்கிட்டயே சொன்னாரு, பாய் நீங்க முடியாம இருக்கிறீங்க, நீங்க சரியானு சொன்னா எப்பயுமே வயிறு அரை வயிறா தான் இருக்கணும்.
அவளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சாரு பாயிரோ நல்லா முதல்ல சாப்பிடாம தெரியுது. அரை வயிறா இருந்தா தான் உங்களுக்கு ஆரோக்கியம். ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா அந்த சாப்பாட்டை செரிமானப்படுத்துவதற்காக இன்சுலின் தேவைப்படுது. இன்சுலின் சுரக்கிறதுல முன்பின் ஆயிடுச்சுன்னா ரத்த சர்க்கரையுடைய அளவு கூடி போயிருந்துட்டார். அல்லாஹ் சொல்லி மக்கள் நிறைய பேர் கேட்கல. இப்ப டாக்டர் சொல்ற பாய் உங்களுக்கு தான் நோம்பு இருக்குது பாய், நீங்க ஏன் பாய் நோம்பு வைக்கல? யாரு கேட்கிறான்? டாக்டர் கேட்கிறார். அல்லாஹ் சொல்லி கேட்காதவங்க எல்லாம் இன்னைக்கு டாக்டர் சொல்லி கேட்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிருச்சு. அதனாலதான் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தோடு வாழணுமா நோன்பு வைங்க. அல்லாஹ் கடமையாக ஆக்கிட்டான். ஒரு நபிலா ஒரு சுன்னத்தா இருந்தா விடுங்க, சுன்னத்தான நோன்பு தான் சொல்லலாம். ரமலான் மாசம் நோன்பு வைக்கிறது என்ன கட்டாய கடமை, பரலான் நோன்பு, அது வைத்தே ஆகணும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் இந்த உம்மத்துல இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆகணுங்கிற நோக்கத்துல இந்த நோன்பை கட்டாய கடமையாக ஆக்கிட்டான். அதனால நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய 4வது பலன் என்னன்னா ஆரோக்கியம் கிடைக்கும். நோன்பு வச்சான். 5வது பலன் என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு ரமலான் மாதத்தினுடைய நோன்பு ஒரு காரணமா இருக்கு. பாவியா இருக்கிற பாருங்க, பாவியா இருக்கக்கூடிய மனுஷன் ரமலான் மாசத்துல பசித்தவனா தாகித்தவனா உடம்பெல்லாம் பலகீனப்பட்டு அப்படியே நிக்கிறப்போ அல்லாஹ் தஆலா மலக்குகள் சொல்ற மலக்குகளை பாத்தீங்களா, அடியான் பாவம் செய்தான், தவறான செயல் செய்தான், ஆனால் என்னுடைய கட்டளைக்கு இணங்க நோன்பு வைத்து பசித்தவனாக தாகித்தவனாக இருக்கிறான், இவன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன்னு யார் சொல்றான்? யார் சொல்றான்? அல்லாஹ் தஆலா சொல்றான். அவன் நோன்பு வைப்போமா இன்ஷா அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்படிங்கிறது எத்தனாவது பலன்? 5வது பலன். ஞாபகம் இருக்குதா? ஓகே. 6வது பலன் என்னன்னா அல்லாஹ் தஆலா நோன்பாளிய எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறானா ஒவ்வொரு வருடமும் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. யாருக்காக? நோன்பாளிகளுக்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொர்க்கத்தை அலங்கரிக்கப்படுகிறது. எதற்காக? நோன்பாளியுடைய வரவுக்காக. அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து சொல்றான், ஓ சொர்க்கமே, என்னுடைய அடியார்கள் உலகத்தினுடைய சுகங்களை தூக்கி எறிந்து விட்டு உள்ளத்துல வர இருக்கிறாங்க. அதனால நாளுக்கு நாள் சொர்க்கத்தை அலங்கரியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு அலங்காரத்தை சொர்க்கத்துல செஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம். யாருக்காக? யாருக்காக? நோன்பு வைக்கக்கூடிய நோன்பாளிகளுக்காக. நோன்பு வைப்போமா இன்ஷா அல்லாஹ். இது சொர்க்கமா? இது நோன்பாளிக்கு கிடைக்கிற எத்தனாவது பலன்? 6வது பலன். 7வது ஒரு பலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத் நாளையில ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு அமல் செஞ்சிருப்பாங்க. சில பேர் தான தர்மம் நிறைய செஞ்சிருப்பாங்க, சில பேர் தொழுகையில நிறைய ஈடுபட்டு இருப்பாங்க, சில பேர் ஹஜ் செஞ்சிருப்பாங்க, சில பேர் நோயாளிகளுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க. இதுல எல்லாத்தையும் விட உலகத்தில் அதிகமாக நோன்பு நோற்ற நோன்பாளிகளுக்காக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தினுடைய ஒரு வாசலை வச்சிருக்கிறான், ரய்யான் என்று சொல்லக்கூடிய வாசல். அந்த வாசல்ல நோன்பாளி மட்டும் தான் போக முடியும். அல்லாஹ் தஆலா நோன்பாளியை கண்ணியப்படுத்த முடிவு பண்ணி வெறும் நோன்பாளிகளை மட்டும் பொறுக்கி அந்த நோன்பாளிகளை வரிசையா நிக்க வச்சு இந்த சொர்க்கத்துக்குள்ள மலக்குமார்களை வைத்து வரவேற்பு கொடுத்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்குள் நுழைய வைப்பான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. அந்த ரய்யான்ங்கிற சொர்க்கத்துடைய வாசல் இருக்குதே, அந்த அலங்காரத்தை பார்த்து வாசல்லையே மெய் மறந்து நின்றுவானா சொர்க்கவாசி. உள்ள போகணும் இல்ல, இன்னைக்கு எத்தனையோ போறோம்ல, பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு, அப்படியே பிரம்மாண்டமா இருக்கே பாய், பார்த்து வாசல் நிக்கிறோம்ல, உலகத்திலேயே காட்சியே அப்படிங்கும் பொழுது சொர்க்கத்துல நோன்பாளிகளுக்காக வேண்டி தனிப்பட்ட முறையில உருவாக்கப்பட்ட சொர்க்கத்தினுடைய வாசல்
அந்த வாசல் ரையான் என்று சொல்லக்கூடிய வாசல் நோன்பாளிகளுக்காக அல்லாஹ் தஆலா பிரத்யோகமாக வச்சிருக்கிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது எத்தனாவது பலன்? 7வது பலன். 8வது பலன் தெரிஞ்சுக்கோங்க. ரமலானுடைய காலத்துல ஷைத்தான் இருக்கானே, ஷைத்தான விளங்கிட்டுருவான். ஷைத்தான விளங்கிட்டு அல்லாஹ் தஆலா கடல்ல தூக்கி எறிஞ்சிருவானா. அப்ப என்ன சொல்ல வர்றான் அல்லாஹ்? ஷைத்தான்கிறவன் தான் உங்களை வழி எடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபத்தகிதுஹு அதுவா, ஷைத்தானை நீங்கள் விரோதியாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஷைத்தான் அல்லாஹ்விடத்துல சபதம் போட்டு வந்திருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனையும் கெடுப்பேன், ஒவ்வொரு மனுஷனையும் சொர்க்கத்துக்குள்ள போக விடாம நான் தடுப்பேன், நரகத்துல கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று அல்லாஹ்விடத்துல சபதமிட்டு ஷைத்தான் வந்திருக்கிறான். அதனாலதான் நல்ல மனசுல இருப்பார், நல்ல மனசுல இருப்பார். ஏதாவது ஒரு பாவத்தை செய்ய வச்சு அவரை நரகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். இது யாருடைய சேட்டை? ஷைத்தானுடைய சேட்டை. அப்படி ஷைத்தான் இருந்தான்னா ரமலான் மாதத்துல முறையாக அமல் செய்ய முடியாது. இவருடைய அடியார்களை வழிகெடுத்துருவான், பாவத்தில் கொண்டு போய் விட்டுருவான் என்றுதான் அல்லாஹ் தஆலா ஷைத்தான விலக்கிட்டு அவனை கடல்ல தூக்கி எறியும்படி மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிடுறான். மலக்குமார்களும் அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான்களை விலக்கிட்டு நரகத்துல தூக்கி கடலுக்குள்ள தூக்கி போட்டுருவாங்க ஷைத்தான. அதனாலதான் பாருங்களேன், சில பேரு வருஷம் முச்சூடும் பாவம் செய்யக்கூடியவங்க ரமலான் மாதத்துல பார்த்தா பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. ஏன்னா அந்த விலங்கு போட்டா, கட்டு போட்டு ஒருத்தருடைய கட்டை அவுத்து விட்டா எப்படி ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும், அது மாதிரி ஒரு ஃப்ரீனஸ் ரமலானுடைய காலங்கள்ல அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துல உருவாக்கிறான். அதனாலதான் ஷைத்தான் இருக்கானே மற்ற மாதங்கள்ல செய்யக்கூடிய சேட்டைய ரமலானுடைய மாதங்கள்ல செய்ய முடியறதில்லை. எல்லாரும் பள்ளிவாசல்ல வந்துடுறாங்க, பள்ளியில தொழுகிறாங்க, அழுகிறாங்க. ஒரு கட்டத்துல தனது தவறுகளை உணரக்கூடிய ஒரு மாதமாக ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அப்ப ரமலான்ல நோன்பு வைக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன அப்படின்னா, அட்டூழியம் புரியக்கூடிய ஷைத்தான விலங்கிட்டு அவர்களை கடல்ல தூக்கி வீசி எறியும்படி மலக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டுறான். அந்த மலக்குகளும் அதுபோல செஞ்சிடறாங்க. அதனால நோன்பு வைப்போமா இன்ஷா அல்லாஹ். இது நோன்பின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய 8வது பலன். 8வது பலன் கிடைக்கிச்சா? 9வது பலன் அல்லாஹ் தஆலா சொல்றான், அன அஜ்ஸி பிஹி, நோன்பு நோக்கக்கூடியவருக்கு நானே கூலியாகிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரியவன். உலகத்தை படைத்தது யாரு? அல்லாஹ். கடல், திடல், மழை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கல்வியும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், அத்தனை புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். மனிதன் உலகத்தில் எதையாவது சாதித்தால் அந்த சாதனையாளரை உருவாக்கியது யார்? அல்லாஹ். உலகத்தில் எது நடந்தாலும் அந்த அனைத்து காரியத்தினுடைய புகழிடம் நம்மை படைத்த ரப்பு, அவனுக்குத்தான் எல்லாம் புகழும். அப்படிப்பட்ட அல்லாஹ் தஆலா அன அஜ்ஸி பிஹி, இந்த நோம்புக்கு நான் கூலியாகிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலாவே சொல்றானா. இது எவ்வளவு பெரிய பாக்கியங்க. இந்த ஒரு பாக்கியத்தை நம்ம இழந்துட்டா இது மாதிரி வேற ஏதாவது பாக்கியம் கிடைக்குமா சொல்லுங்க பாப்போம். வேறு எந்த வணக்கத்திலேயாவது நான் அடியானுக்கு கூலியாக ஆகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானா? கிடையாது. அல்லாஹ் தஆலா பொறுத்த வரைக்கும் நோம்புக்கு மட்டுமே தன்னை கூலியாக்குறான். காரணம் என்ன? நோம்பு வச்சிருக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது யாருக்கு மட்டும் தெரியும். இங்க நம்ம கூட உட்கார்ந்து இஃப்தார்ல இருக்கிறாரு, மதிய வீட்டுல போய் 2 மடக்கு தண்ணி குடிச்சா யாருக்காவது தெரியுமா? யாராவது பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப இது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய காரியத்தினால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு கூலியாக நான் உருவாகுகிறேன் என்று பெருமையாக சொல்லி காட்டுறான்.
நோன்பாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னா, எந்த ரப்பு நம்மை படைத்தானோ அவனையே கூலியாக அடையக்கூடிய வாய்ப்பு இதுல இருக்கு. ஒண்ணு இல்லைங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மன்னர் வந்தாராம். மன்னர் வந்து அரண்மனை உட்கார்ந்து சொன்னாரா, எப்பா உனக்கு யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ எல்லா பொருளையும் தூக்கிட்டு போங்கட்டாராம். ஒருத்தர் வந்தாரா, அரண்மனை சிம்மாசனத்தை தூக்குனாரா. ஒருத்தர் உள்ள பூந்தாரா, அரண்மனை வச்சிருக்கிற நகையெல்லாம் எடுத்துட்டு போனாரா. ஒருத்தர் வந்தாரா, அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த திரைகள் எல்லாத்தையும் கழட்டி கொண்டு போனாரா. ஆளுக்கு ஒன்னொன்னு எடுத்துக்கிட்டே போறாங்க. பக்கத்துல ஒருத்தர் நின்றாரா. அவர்கிட்ட மன்னர் கேட்டாரா, ஏப்பா ஆளுக்கு ஒண்ணு கொண்டு போறாங்க, நீ எதையும் எடுத்துட்டு போலையா அப்படின்ன உடனே அவர் சொன்னாரா, மன்னரே நான் ஒன்னே ஒண்ணு செய்ய போறேன் அப்படின்னு மன்னருடைய தலையில கை வச்சாராம். மன்னருடைய தலையில கை வச்ச உடனே மன்னர் சொல்ல, புரியலையே. இல்ல மன்னரே, எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னாராம். மன்னரை பெற்றுக்கொண்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை அவர் சூசகமாக சொன்னார். அதுபோலதான் படைத்த ரப்பை நாம் உலகத்தில் கூலியாக அடைந்து விட்டால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் சொல்ல முடியாது. அல்லாஹ்வே கூலியா கிடைக்கிறானா, அந்த அல்லாஹ் இந்த உலகத்துல நமக்கு எதுவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ எல்லாத்தையும் செஞ்சிருவான். மறுமையில அல்லாஹ் தஆலா தன்னுடைய பொருத்தத்தை அடியானுக்கு அன்பளிப்பாக கொடுக்கிறான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மற்ற எல்லா வணக்கத்துக்குமே நன்மையை சொல்லுவாங்க. இதை செஞ்சா உஹது மலையளவுக்கு நன்மை, இதை செஞ்சா 10 நன்மை, இதை செஞ்சா 2 நன்மை, இதை செஞ்சா 1 கிராத் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது நோன்பிற்கு கூலியாக யாரை பெற்றுக் கொள்ளலாம்? சும்மா சொல்லுங்களேன், அல்லாஹ்வையே பெற்றுக் கொள்ளலாம். அந்த நோன்பு நோற்போமா இன்ஷா அல்லாஹ்? ஓகே, இது வரைக்கும் எத்தனை ஆயிடுச்சு? 9 ஆயிடுச்சு. 10வது அவங்க சொல்லவா? ரமலானுடைய காலங்கள்ல ரமலான் வந்துருச்சுனாலே அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்களிடத்துல, என் அருமை மலக்குகளே, நீங்க பூமிக்கு போய் நோன்பாளிகளுடைய துஆக்களுக்கு நீங்க ஆமீன் கூறுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம துஆ கேட்கிறோம்ல, யா அல்லாஹ் எனக்கு நல்லா படிப்பக்கூடிய யா அல்லாஹ், ஒரு பிள்ளை கேட்கும் பெரியவர் யா அல்லாஹ், உடல் ஆரோக்கியத்தை கூடிய யா அல்லாஹ், சில பேர் கேட்பாங்க யா அல்லாஹ் தொழில் துறையில பறக்கத்தை கூடிய யா அல்லாஹ். துஆ கேட்கிறோமா இல்லையா? இந்த துஆக்களுக்கு பக்கத்துல இருந்து மலக்குகள் ஆமீன் சொல்லுவாங்களாம். இது ரமலான் மாதத்துல இபாதத் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவு, அது இந்த மாதத்துல நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய இரவு, அந்த இரவுல இந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தர்றான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லா மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த வருஷம் அல்லாஹ் நமக்கு ரமலானை கொடுத்திருக்கிறான்னா அந்த ரமலானை நாம் நோன்பின் மூலமாக முதல்ல கண்ணியப்படுத்தணும். ரமலானுடைய சிறப்பே நோன்பு தான். ஆனா பல பேருக்கு ரமலானும் ஒண்ணுதான், மத்த மாசமும் ஒண்ணுதான். ரமலான்ல எப்படி 3 வேளையும் சாப்பிடுறாங்களோ அதே போல மத்த மாசத்திலையும் மத்த மாசத்துல சாப்பிடுற மாதிரி ரமலான்ல சாப்பிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம எல்லாம் நோம்பாளியா இருப்பாங்க. ரோட்ல 2 பீடி குடிச்சிட்டு இருப்பாங்க. எல்லாம் நோம்பாளியா இருப்பாங்க, கடையில டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானை நம்ம அமல்களின் மூலமாக கழிக்கணும். ரமலானுக்கு ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. ஒரு சில நாட்கள்லயே இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு உண்டான எல்லா தயாரிப்பும் செய்து ரமலானை இபாதத் செய்வதற்காக நாம் ஒதுக்கணும். ஏன்னா யாருக்கு இது கடைசி ரமலான் கிடையாது. சென்ற வருஷம் எத்தனையோ பேர் இஃப்தார்ல இருந்தாங்க, சஹர்ல இருந்தாங்க, எத்தனையோ பேர் நம்ம கூட தராவீஹ் தொழுதாங்க, முழு குர்ஆனையும் கேட்டாங்க. அதுல பல பேருடைய வாழ்க்கைய அல்லாஹ் தஆலா நிறைவு செய்து விட்டான். யாருடைய வாழ்க்கை எப்ப நிறைவு செய்யப்படும் ரப்புக்கு தான் தெரியும். அதனால அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதி, அதுலயும் இந்த ரமலான் வரக்கூடிய ரமலான அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருதி அந்த ரமலான்ல நாம்
இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் ரமலான் வருதுன்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அந்த ரமலான்ல ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அதிலேயும் குறிப்பாக ரமலான் மாதம் 30 நாளும் நோன்பிருந்து அல்லாஹ்வுடைய அருளை தேடி அல்லாஹ்வுடைய அருளை பெற்று சொர்க்கம் பெறுகின்ற, அதிலேயும் குறிப்பாக சொர்க்கவாதிகளுக்கென வழங்கப்படக்கூடிய பாபு ரையான் என்று சொல்லக்கூடிய வாசலின் மூலமாக நுழைந்து சொர்க்கத்தை அடைகிற நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இந்த ரமலானின் பரக்கத்தினால், நோன்பு வைப்பதின் பரக்கத்தினால் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு வாழும் நசீபை வல்ல நாயகன் தந்தருள்வானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.